சென்னை பொன்னியம்மன்மேடு பகுதியில் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக மழலையர்களுக்கு தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பள்ளி குட்டிப்பாப்பா ஜோன் மழலையர் பள்ளி ஆகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இப்பள்ளியின் முதல்வர் திருமதி டி மீனா அவர்கள் இப்பள்ளியின் சிறப்பினை குறித்து விளக்குகிறார். முதல்ல புதுயுகம் டிவி சேனலுக்கும் கல்வி உலா நிகழ்ச்சிக்கும் நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக நன்றி தெரிவித்துக்கிறேன். நான் கடந்த 10 ஆண்டுகளாக 2015 நான் இந்த ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணேன். 10 வருஷ காலமாக இந்த ஸ்கூலை ரன் பண்ணிட்டு வந்த ஒரு திருப்தி எனக்கு முதல்ல இருக்குது. இந்த ஸ்கூல் ஆரம்பித்ததுக்கு காரணமே நான் சின்ன பசங்க கூட என் வாழ்க்கை நகரணுன்ற ஒரு நோக்கத்தினால நான் இந்த பள்ளியை ஆரம்பித்தேன். சின்ன பசங்க கூட என் வாழ்க்கை நகரணுன்றது ஒரு தாட்டில் ஆரம்பிக்கும் போது அது ஒரு குழந்தையும் போதும், 5 பசங்களும் போதும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இந்த பள்ளியை நான் ஆரம்பித்தேன். எனக்கு இவ்வளோ பசங்க இருக்கணும், அவ்வளோ பசங்க இருக்கணும், எனக்கு இவ்வளோ இருந்தால் தான் ஸ்கூல் நடத்த முடியும், எனக்கு ஓவர் ஹெட்ஸ் மீட் பண்ணுறதுக்கு இவ்வளோ எனக்கு இன்கம் எனக்கு ஸ்கூலு தரணும், அது மாதிரி எந்த ஒரு கால்குலேஷன் இல்லாமல் பொது நலத்தோடு ஆரம்பித்த ஸ்கூல் தான் இது. ஒரு 5 பேர் இருந்தாவே நான் அவ்வளோ சந்தோஷமாக காலைல எழுந்து சமையல் பண்ணிட்டு ஸ்கூலுக்காக ஓடடி வருவேன். அதே உற்சாகம் இன்றைக்கி 200 பிள்ளைகள் கிட்டத்தட்ட எங்கள் பள்ளியில் படிக்கிறாங்க. அதே உற்சாகத்தோடு 2015 எப்படி செயல்பட்டேனோ எனக்கு வயது ஆனால் கூட அதே உற்சாகத்தோடு இன்றைக்கும் நான் ஓடோடி இந்த ஸ்கூலுக்காக வரேன். நான் आग तत्तसरला तत्पवै सत्लपन निताल्तितादा सलुटुल सर्वाम सविचलवाम अच्छलवाम सलुटुललाम तल्लै रुकिन कई போல ஆங்களை லிக்கர் கல்வர அப்பே. இதில் என்ன சிறப்புன்னா, முதல்ல நான் ஆரம்பித்தது ப்ளே குரூப் ப்ரீகேஜி மட்டும்தான். பேரண்ட்ஸோட டிமாண்ட்னால நான் கிண்டர் கார்டன் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேரண்ட்ஸ் கேட்டாங்க, ப்ரீகேஜி ப்ளே குரூப் நல்லா பண்ணுறீங்க, எங்களுக்கு கிண்டர் கார்டன் ரொம்ப முக்கியம், ஏன்னா ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப முக்கியம் ஒரு குழந்தைக்கு. அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட்னால நான் எல்கேஜி யூகேஜி நான் ஸ்டார்ட் பண்ணேன். முதல் வருஷம் பார்த்திங்கன்னா எனக்கு 6 பேர் 7 பேர் தான் வந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் கிண்டர் கார்டனில் பெரிய பெரிய ஸ்கூல்ஸில் எப்படி ஒரு செக்ஷனில் 30 ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அது மாதிரி எங்களாலையும் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு பேரண்ட்ஸ் எல்கேஜிலையும் எங்கே சேர்க்குறாங்க. அதே மாதிரி எல்கேஜி மட்டும் இல்லாமல் சில பேர் யூகேஜிக்கு வெளியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் எல்கேஜியில் போட்டால் ஃபுல்லாக யூகேஜியும் படிச்சுட்டு தான் நல்லபடியாக எங்ககிட்ட தேங்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்கூலை விட்டு 1ஆவதுக்கு வெளி ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அது கூட இப்போ பார்த்திங்கன்னா 2 வருஷ காலமாக பேரண்ட்ஸோடைய டிமாண்ட்னாலேயும் ரெக்வெஸ்ட்னாலேயும் நான் எங்கள் ஸ்கூலில் ஸ்டாண்டர்ட் 1 and 2 நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுவும் சிறப்பாக நடக்குது. நிறைய பேர் யூகேஜி பேரண்ட்ஸ் அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணுறாங்க. நான் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் காலம்தான் பேனரு பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அது தேவையே இல்லாமல் போச்சு. எதுக்குன்னா, எங்ககிட்ட படித்த பசங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணி எங்கள் ஸ்கூலில் இங்கே படிங்க, இங்கே நல்லா இருக்குது, எங்கள் பசங்க படித்து இங்கே ரொம்ப நல்லா இருக்காங்க, இங்கே ஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, கிரவுண்ட் ஹையர் பண்ணுறாங்க, அப்புறம் டேலண்ட்ஸ் டே பெரிய மேரேஜ் ஹால் என்கேஜ் பண்ணி நிறைய காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லா பசங்களுக்கும் ஷீல்டு கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஆக்டிவிட்டீஸு. இங்கே படிச்சுட்டு வெளியே எந்த ஸ்கூல் போனாலும் ஸ்டேஜ் ஃபேர் இல்லாமல் பசங்க நல்லா பேசுகிறதுக்கு இங்கே ட்ரெயின் பண்ணுறாங்க. ஆனுவல் டேவும் நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்லா தானாக டான்ஸ் ஆடுற மாதிரி இங்கே கற்றுக் கொடுக்குறாங்க. எதுவுமே அகாடமிக்ஸ் ஆகட்டும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் மேலே எந்த ஒரு திணிப்பும் இங்கே நாங்கள் வைக்கிறது இல்லை.
பேரண்ட்ஸ் வந்து நிம்மதியாக டியூஷனே பசங்களுக்கு படிக்க வைக்க வேண்டாம். இங்கே மார்னிங் நாங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதை வச்சு பசங்க படித்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆனாவே போதும். எந்த ஒரு எங்கள் ஸ்கூல் பேரண்ட்ஸும் ஒரு டியூஷனை வந்து கட்டாயத்தில் அனுப்புனது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு லேட்டாக வரோம் வீட்டுக்கு, பசங்க தனியாக இருக்காங்க, சரி இங்கே உட்காரது டியூஷன் போட்டோன்ட்டு அவங்க விருப்பமாக தான் அனுப்புகிறாங்களே தவிர படிப்பு சொல்லிக் கொடுக்கணும், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அந்த ஒரு நோக்கத்தோட எங்கள் ஸ்கூல் பேரண்ட்ஸ் பசங்களை வந்து டியூஷனுக்கு அனுப்புறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் யூகேஜியில் என்ன பண்ணுறோன்னா தமிழ் அண்ட் ஹிந்தி ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங் பேஸ் கொடுத்துட்றோம். இப்போ யூகேஜி படித்த பசங்க கேந்திர வித்யாலயா அட்மிஷன் ஆனால் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஹிந்தி எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹிந்தி சிலபஸை எங்கள் யூகேஜி பசங்க ஃபேஸாக போல்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்னும் நிறைய பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் இருக்குது. எல்லா பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்லேயும் வந்து அவங்களே தானே எங்கள் ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் எங்கள் கூட டைப் வச்சுக்கோங்க, உங்ககிட்ட இவ்வளோ பசங்க படிக்கிறாங்க, நீங்கள் எங்கள் கூட டைப் சைன் பண்ணுங்க, உங்கள் பசங்க யார் இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கூப்பிட்டு எங்களுக்காக நீங்கள் எங்கள் ஸ்கூலுக்காக பேசுங்க, உங்கள் பசங்களை எங்கள் ஸ்கூலுக்கு கொஞ்சம் டைரக்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. பசங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கடைசி காலம் வரைக்கும் என் குழந்தைங்க கூட தான் என்னுடைய வாழ்க்கை நகரணுன்ற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பித்த ஸ்கூலு. நான் அதோடு நிறுத்திக்கல, என்னோடய குவாலிஃபிகேஷனை நான் என்ஹான்ஸ் பண்ணேன். நான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல படித்தது பிஏ தான். அதுக்கப்புறம் என்னோடய குவாலிஃபிகேஷன் என்ஹான்ஸ் பண்ணிக்கினேன். நான் வந்து கொத்தாரி அகாடமியில் கீழ்பாக்கில் டிப்ளமா இன் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் படித்தேன். அதுக்கப்புறமா பிஎட் பண்ணேன், எம்எட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய குவாலிஃபிகேஷனும் என்ஹான்ஸ் பண்ணிக்கினேன். இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு இருந்ததுனால எனக்கு இது ஸ்கூல் ரன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. என்கிட்ட வர டீச்சர்ஸ் வந்து எப்படின்னா, நான் சொல்லுவேன், நீங்கள் எந்த குழந்தையும் வந்து அடிக்கக்கூடாது, ஒரு தாய்மை குணம் இருந்தாவே போதும் ஒரு டீச்சருக்கு. அது இருந்துச்சுனாவே ஒரு டீச்சர் வந்து கண்டிப்பாக வந்து கிண்டர் கார்டனையோ இல்லை ப்ரீகேஜி ப்ளே குரூப்பையோ ஈஸியாக நடத்தலாம். எந்த ஒரு டீச்சரும் குழந்தை அடிக்கக்கூடாது, கில்லக்கூடாது, மறைச்சு கூட பார்க்கக்கூடாது. அதுதான் நான் இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு சொல்கிறதே. ஏன்னா பசங்கன்னா அப்படி இப்படி தான் இருப்பாங்க. நம்மளுக்கு தேவை, இந்த ஸ்கூல் ரன் பண்ணுறோன்னா முதல் தேவை மழலையர் பள்ளியை யாரெல்லாம் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் முதல் ரொம்பவே முக்கியம் அடித்தளம் வந்து பொறுமை, சகிப்புத்தன்மை. இது ரெண்டுமே எனக்கும் இருக்குதுன்ட்டு நான் நம்புகிறேன். என்கிட்ட வர டீச்சர்ஸ்க்கும் நான் இன்டர்வியூலையும் அதுதான் சொல்லி தான் இங்கே ரெக்ரூட்டே பண்ணுறது. நாங்கள் ஃபாலோ பண்ணுறது சிபிஎஸ்சி சிலபஸ் தான். நாங்கள் வந்து எடுவேட் சிலபஸ்ன்னு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அது எப்படின்னா, நாங்கள் ப்ரீகேஜிலேருந்து அதே சீரீஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம். ப்ரீகேஜி, ப்ளே குரூப், எல்கேஜி, யூகேஜி, ஸ்டாண்டர்ட் 1 and 2. இது எப்படி நாங்கள் போகிறோன்னா ஃபோனிக் மெத்தடில் போகிறோம். ஃபோனிக் மெத்தடில் போகிறதுனால பசங்களுக்கு எப்படி இருக்குன்னா 2 letter கிளஸ்டர்ஸு ப்ளஸ் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து எப்படி ஜாயின் பண்ணி 3 letter வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, 4 letter வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஆன்சர் கொடுத்தா, நாங்களும் ஈவினிங் இங்கே டியூஷன் நடக்குது, மற்ற ஸ்கூல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ வாட் டஸ் ஃபுட் கிவ் அஸ்னா, ஃபுட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி, அந்த பசங்க வாட் ஸ்பெல்லிங் மனப்பாடம் பண்ணுறாங்க, ஃபுட்டு ஸ்பெல்லிங் மனப்பாடம் பண்ணுறாங்க, கிவ்ஸ் ஸ்பெல்லிங் மனப்பாடம் பண்ணுறாங்க, எனர்ஜி ஸ்பெல்லிங் மனப்பாடம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபோனிக் வச்சே அவங்க வந்து எல்லாமே வந்து படிக்க முடியுது. வாட் டஸ் ஃபுட் கிவ்ஸ் அஸ் அது வந்து படிச்சுட்டாக்கவே அவங்க வந்து ஈஸியாக ஃபோனிக் சவுண்ட் வச்சு அவங்களோட வேர்டு வந்து ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ எந்த ஒரு வேர்டையும் எங்கள் பசங்க 5 times எழுதி பை ஹார்ட் பண்ணுறது கிடையாது. ஃபோனிக் சவுண்டோட ஹெல்ப்போட அவங்க வந்து ஈஸியாக வந்து வேர்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. எங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க ஈஸியாக ஒரு புக்கு, இங்கிலீஷ் புக்கை லேர்ன் பண்ணுறாங்க.
இப்போ எங்கள் பசங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு வேறு ஸ்கூலில் போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கொஸ்டின் பேப்பரை தானாக படித்து அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ் கிட்ட ரொம்ப பெருமையாக பேசுனாங்களா எந்த ஸ்கூல் படித்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி வந்து எங்கள் பசங்க இண்டிபெண்ட்டாக ஒரு புக்கு கொடுத்தா படிக்கிற லெவலுக்கு நாங்கள் கொண்டு வரோம். நாங்கள் ஃபாலோ பண்ணுறது சிபிஎஸ்சி சிலபஸ் ப்ளஸ் நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கு வந்து ஃபோனிக்கு அடிஷ்னலாக நாங்கள் லாங்குவேஜ் ஹிந்தியும் தமிழுக்கும் நாங்கள் ஸ்ட்ராங்காக நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுற பசங்களுக்கு. Good morning. Firstly, thank you for being here today. As a parent, choosing the right school is about more than academics. It's about shaping character, nurturing creativity and building success. That's exactly what Kuti Papa Zone does. Here, every child is seen, heard and inspired to dream big. The teachers just don't teach. They mentor, they care and they ignite curiosity. The environment is safe, inclusive and vibrant, where learning feels exciting and values are lived, not just thought. When I see my child walk in with a smile and walk out with new ideas, I feel we have made right choice. Finally, our principal, Mrs. Meena, is the heart of the school, leading with vision, compassion and unwavering commitment to every child's success. Thank you. என்னோடய பேர் வந்து பிரவீன்குமார். ஸோ என்னோடய பையனோட பேர் இளன். அவன் வந்து இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீகேஜி படிச்சுட்ருக்கான். ஸோ ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலோடைய எஜுகேஷ்னல் லெவல்லேருந்து அவங்களோட கேர் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறாங்க, ப்ரீகேஜிக்கெல்லாம் அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது மற்ற ஸ்கூலில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டிங் சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாகவே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒன் மோர் திங், இங்கே என்னென்னலாம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்களோ அது எல்லாமே வந்து அவன் வீட்டில் வந்து எங்களுக்கு டீச் பண்ணுறான். ஸோ அந்தளவுக்கு வந்து இம்ப்ரூவ் நிறையாவே ஆகிருக்கான். ஒன் மோர் வந்து எங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு வந்து இது ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது. Hi, this is Divya. நான் வந்து கவியனோட பேரண்ட் who is doing LKG in the school, Kuti Papa Zone. இந்த ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி வந்து we tried one more school but still அங்கே என்னோட குழந்தையால சர்வே பண்ணவே முடியல. ஸோ ஐ தாட் லைக் ஒரு 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 குழந்தைக்கு எந்த மாதிரியான ஸ்கூல் இருக்கணும்னு நான் யோசிச்சப்போ இந்த சரௌண்டிங்கில் விசாரிச்சப்போ வந்து இந்த ஸ்கூல் கொஞ்சம் ரொம்ப பெஸ்ட்டுன்னு வந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஃபேமஸான ஒரு ஸ்கூல். ஸோ நாங்கள் இங்கே போட்டோம். இங்கே போட்டப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலி கொஞ்சம் அழுதாக ஸ்ட்ரகிள் பண்ணான். பட் இங்கே வி ஹாவ் வெரி வார்ம் அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். அவன் இங்கே வரத்துக்கு முன்னாடி பேசவே கொஞ்சம் லைட்டாக கஷ்டப்படுவான். லைக் ஒரு சோஷியலைஸான கிட்டாக இல்லை. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த டீச்சர்ஸோட இங்கே இருக்க என்விரான்மெண்ட்டு, இங்கே இருக்க ஆயாமஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால வந்து அவன் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இங்கே வரத்துக்கு. ஸோ இப்போல்லாம் ஸ்கூல் வரணுனாலே ரொம்ப ஹாப்பியாக வரான். ஸோ ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் அது என்னோடய குழந்தையோட பர்சனல் டெவலப்மெண்ட் ஆஸ் வெல் ஆஸ் வந்து இன்னும் அடுத்த ஏதாவது ஹையர் இதுக்கு போனால் கூட அவன் சர்வே பண்ணிப்பான் அப்படின்ற ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணுறேன். வணக்கம் சார். குட்டி பாப்பா ஜோன் பற்றி கண்டிப்பாக நான் சொல்கிறேன்.
ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தா என் பையன் வந்து எனக்கு 8 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கான். அவனை நிறைய ஸ்கூல் ட்ரை பண்ணேன். ஆனால் எந்த ஸ்கூல்லையுமே வந்து எனக்கு கேரிங் கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் குட்டி பாப்பா ஜோன் வந்து நான் விளம்பரம் எதுவுமே பார்க்கல. எனக்கு ரெஃபரன்ஸ் மூலிமா தான் வந்தது. இங்கே வந்து ரெஃபரன்ஸ் மூலிமா வந்தோன்னா ஃபஸ்ட்டு மேம் பார்த்தேன், மீனா மேமை. அவங்களோட அப்ரோச்மெண்ட் நல்லா இருந்த ஒரே காரணத்தினால தான் குட்டி பாப்பா ஜோன் வந்து நான் ரொம்ப கேர் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் குட்டி பாப்பா ஜோன் என் பையன் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜி ஜாயின் பண்ணும்போது இந்த அளவுக்கு படிப்பானா தெரியாது. ஆனால் ப்ரீகேஜியில் ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே வீட்டில் எப்படி இருக்கிறதோ இங்கே ஸ்கூலில் நல்லா பண்ணுவான். வீட்டில் அட்டகாசம் பண்ணால் இங்கே வந்து கரெக்டாக இருப்பான். அது மட்டும் இல்லாமல் குட்டி பாப்பா ஜோன் மூலிமா நான் நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன். நான் ரெஃபர் பண்ண மூலிமா இங்கே ஒரு 7-8 பசங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அதுதான் மெயின். நிறைய இடத்துல ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணுவாங்க, ஃபங்க்ஷன் இங்கே குட்டி பாப்பா ஜோன் பொறுத்த வரைக்கும் அது எப்படி சொன்னால் அண்ணா ஃபங்க்ஷன், எம்ஜிஆர் ஃபங்க்ஷனாலும் சரி, காமராஜர் இருந்தாலும் சரி, பொங்கல் ஃபெஸ்டிவலாலும் சரி, தீபாவளி ஃபெஸ்டிவல், ஒரு ஃபெஸ்டிவலோடு மிஸ் பண்ண மாட்டாங்க. மெயின் வந்து கேரிங் தான் ஃபஸ்ட் இந்த ஸ்கூலில். எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். நிறைய ஸ்கூல் ரெஃபர் பண்ணாங்க, ஆனால் எனக்கு எந்த ஸ்கூலும் கேரிங் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு உடம்பு சரினாலும் சரி, எதனா ஒரு வாமிட் எடுத்தாவோ இல்லை தலைவலின்னு சொன்னால் அடுத்த செகண்டே உடனே ஃபோன் பண்ணி பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே எதனா ஒரு ப்ராப்ளம்னா பேரண்ட்ஸ் வந்து உள்ள டேரெக்டாக மீட் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க. குட்டி பாப்பா ஜோன் பற்றி இது மட்டும் சொல்ல முடியாது. நிறைய ஸ்கூல் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் குட்டி பாப்பா ஜோன் பார்த்த ஒரே விஷயம் என்னென்னா கேரிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரிங் தான். இங்கே மெயினாக மேம் மட்டும் சொல்ல முடியாது. இங்கே இருக்க டீச்சர்ஸ் சரி, ஆயாமா சரி, குழந்தைங்க வந்து அந்தளவுக்கு கேரிங் எடுப்பாங்க. நாங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு, ஒரு 15 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா கூட வெயிட் பண்ணி எங்களுக்கு அமுச்சிட்டு தான் அவங்க போவாங்க. ஏன் லேட் ஆச்சுன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு டெய்லி வந்து கூப்பிட்டுட்டு போவோம். என்றைக்கும் ஒரு டைம் லேட் ஆகிடும். ஏன்னா நானும் ஒர்க்கிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் தான் இருப்பாங்க. அவங்களும் எதனா ஒர்க்கிங் பண்ண ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க, வர முடியாமல் போயிடும். ஸோ குட்டி பாப்பா ஜோன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸ்கூல். நிறைய ஸ்கூலோட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட டாட்டர் நேம் வந்து பவன்யா. அவங்க இப்போ எல்கேஜி படிக்கிறாங்க இந்த ஸ்கூலில். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூல் ரெஃபர் பண்ணது என்னோடய கொலீக் தான் ஆஃபீஸில் ரெஃபர் பண்ணாங்க. இனிஷியலாக நாங்கள் குழந்தைக்கு ஸ்கூல் ப்ளே குரூப்லேருந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் 2-3 ஸ்கூல் பார்த்தோம். பட் ஸ்டில் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. அப்புறம் நாங்கள் இந்த ஸ்கூல் என்னோடய ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணி இங்கே வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். வந்த புதுசில் நாங்கள் ஒரு டே கேரில் நாங்கள் வேற ஒரு குழந்தைய அவங்க பார்த்துக்கிறது இங்கே ஃபஸ்ட்டு வெயிட்டிங் ஹாலில் இருக்கும்போது நாங்கள் பார்த்தோம். அவங்க ஒரு கேர் எடுத்துக்கிறதுலே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்னொரு குழந்தைய அவங்க அவ்வளோ தூரம் பார்த்துக்கணுன்றது கிடையாது. பட் ஸ்டில் அவங்க பொறுப்பில் விட்டுருக்கும்போது அது ரொம்ப சேஃப்டிலேருந்து மற்ற எல்லாமே அவங்க கேர் எடுத்துக்கிறதுலே எங்களுக்கு ஓகே அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். பட் ஆஃப்டர் தட் அப்புறமா அவங்கக்கிட்ட பேசினதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. தென் இங்கே ஜாயின் பண்ணோம். இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க குழந்தைங்களை நம்ம ஒன்ஸ் விட்டுட்டோன்னா நம்ம அதை பற்றி ஒரே பண்ணிக்க வேண்டாம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பார்த்துப்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி குழந்தையோட டீட்டெயில்ஸும் பிரின்ஸிபல் மேம்க்கு கரெக்டாக தெரியும். அவங்களோட ஸ்கூல் பேக்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் என்ன கொண்டு வராங்கன்ற வரைக்கும் அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த அவங்களோட இந்த வே ஆஃப் டீச்சிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், அந்த காம்படிஷன், அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்கன்றப்போ அவங்க ஜஸ்ட் லைக் தட் இருக்கலாம். பட் ஸ்டில் ஒரு ஸ்போர்ட்ஸ் டேனாலும் ஒரு வேறு ஸ்கூல்லேருந்து கிரவுண்ட் ஹையர் பண்ணி பண்ணுறது, டேலண்ட்ஸ் டேன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணி எல்லா குழந்தைங்களையும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுல அவங்க பண்ணுறாங்க பண்ணல. பட் ஸ்டேஜ் ஃபியர் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சின்ன ஒரு விஷயம்னாலும் அந்த குழந்தை அந்த ஸ்டேஜில் ஏறி பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறது. டேலண்ட்ஸ் டேக்கும் சரி, ஆனுவல் டேக்கும் சரி, ஒரு மேரேஜ் ஹாலே அது. பட் ஸ்டில் அதை வந்து அவங்க அந்த ஃபங்க்ஷன் பண்ணணும், பசங்களை என்கரேஜ் பண்ணணும், பசங்களை மோட்டிவேட் பண்ணணும், அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர்லேருந்து எல்லாத்துலேயுமே அவங்க தைரியமாக பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறதுக்காக எஜுகேஷனை தாண்டி இது அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவாங்க. அதுவும் சரி, ஃபீல்டு ட்ரிப் அந்த குழந்தைங்கள பத்திரமா கொண்டு போகணும், நம்மளுக்கு அந்த எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்ற பயமே தேவையில்லை. குழந்தைங்கள ஃபீல்ட் ட்ரிப் அந்த இயர்லி ட்வைஸ் பிளான் பண்ணி அவங்கள ரொம்ப ஹாப்பியாக வச்சுட்டு இனிஷியல் டேஸில் அவங்க பார்த்துக்கிறதுலேருந்து சரி, நீங்கள் வெளியே வர வரைக்குமே அந்த குழந்தைய பற்றி நம்ம எதுவுமே வரி பண்ண வேண்டாம். அவங்களுக்கு ஈவன் கொடுத்து விடுற சாப்பாடுலேருந்து அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, அப்புறமா எழுத படிக்கிறது, நம்மளுக்கு ஏதாவது உடனாலும் கால் பண்ணி கேட்டால் ரொம்ப நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இந்த விஷயம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க. பிரின்ஸிபல் மேம் சரி, இங்கே இருக்க டீச்சர்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவங்க பசங்க ஒவ்வொருத்தரும் அவங்க இங்கேருந்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி சொல்கிற விஷயம் அவங்க மனசில் பதியணும், கற்றுக்கிட்டு நல்லா அவங்க வெளியே வரணும், ஷைன் ஆகணுன்றதில் ஒவ்வொரு டீச்சர்ஸும் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இது நாங்களே இன்னும் நிறைய பேருக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெலாம் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணணுன்றது பெஸ்ட்டு பிளேஸ் கிட்ஸ்க்கு அப்படின்றப்போ கண்டிப்பாக நாங்கள் இதை சஜஸ்ட் பண்ணுவோம்.
சங்கீதா. என்னோடய டாட்டர் நேம் வந்து சாராஸ்ரீ. அவங்க குட்டி பாப்பா ஜோனில் வந்துட்டு ஆக்சுவலி 2.5 இயர்ஸில் நான் கொண்டு வந்து விட்டேன். அண்ட் யூகேஜி வரைக்குமே அங்கே தான் படித்தாங்க. ஸோ அகாடமிக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டான ஸ்கூல் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏரியாலே வந்துட்டு கேபிசெட் தான். அண்ட் மீனா மேம் பற்றி சொல்லணும்னா அவங்க பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஷீஸ் வெரி கேரிங், ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க பசங்க மேலே. அண்ட் டீச்சர்ஸுமே அதே கேரிங் அவங்களுக்கு இருக்கும். அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அவங்களையுமே சொல்ல முடியாது. அவங்க ஈவன் அவங்க வந்துட்டு இன்னொரு மதர் மாதிரி தான் பார்த்துப்பாங்க. ஆயம்மாஸ், நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. இங்கே முடிச்சுட்டு இன்னொரு ஸ்கூலுக்கு போகும்போது இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. ஷீ இஸ் த பெஸ்ட். இங்கேருந்து படிச்சுட்டு போகிற குழந்தைங்க தான் ஒன் ஆஃப் த டாப்பர்ஸாக இருக்காங்க அந்த ஸ்கூலில். பிகாஸ் அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம், அவங்களோட க்ளீன்லினஸ் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே எல்கேஜி யூகேஜிலே பார்த்திங்கன்னா ஒரு சாப்பிடும்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு, சாப்பிடும்போது டவல் போட்டு உட்காந்து நம்ம சாப்பிட வைப்பாங்க குழந்தைங்கள. ஸோ அங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நம்ம பசங்க அதை எடுத்துகிட்டு போய் அங்கே பண்ணும்போது ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வரும்போது அவங்க கேட்குறாங்க, எங்கே படிக்க வச்சிங்க, அவ்வளோ ரொம்ப ஒரு மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக ரொம்ப டிசிப்ளின்டாக பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு காரணம் அதோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா ஜோன் ஸ்கூல் தான். மீனா மேம் வந்து வெரி ரெஸ்பான்சிவ். நீங்கள் எப்போ கால் பண்ணாலுமே சரி, அவங்க எப்போவுமே ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. அண்ட் அவங்களால ஃபோன் எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் திருப்பி ஒரு 2-3 மினிட்ஸில் திருப்பி அவங்களே கூப்பிட்டுருவாங்க. ஸோ அவ்வளோ ரெஸ்பான்சிபிள். அண்ட் மெயினான விஷயம் வந்து அவங்களுக்கு இங்கே ஸ்டேஜ் ஃபியரே கிடையாது. ப்ரீகேஜியில் இருந்தே அவங்க யூகேஜி வரைக்குமே ஒரு ஸ்டேஜில் ஏற்றி ரைம் சொல்ல வைக்கிறதுலேருந்து, கொஷின் சொல்ல வைக்கிறதுலேருந்து, ஒரு டான்ஸு ப்ரோக்ராம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜில் ஏறுறோம் அப்படின்னா அந்த பயமே இல்லாமல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் நான் வந்து குட்டி பாப்பா ஜோனில் பார்க்குறது. அண்ட் இன்னொன்று சொல்லணும்னா ஹேண்ட் ரைட்டிங். இங்கேருந்து போகிற குழந்தைங்க ஒரு குழந்தைங்கிட்ட கூட ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ பர்ஃபெக்டாக என்னோடய குழந்தை நோட்டு எடுத்து யூகேஜி நோட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் லெவலில் அந்த குழந்தைங்க எப்படி ஹேண்ட் ரைட்டிங் எழுதுவாங்களோ அந்தளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டான ஹேண்ட் ரைட்டிங் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ இதெல்லாமே தான் வந்துட்டு குட்டி பாப்பா ஜோனை வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்கூலாக வந்துட்டு கொண்டு வருதான்னு நானுமே நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன். குட்டி பாப்பா ஜோனில் சேர்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து படிச்சிருக்காங்க. அவங்க சொல்கிற ஒரு விஷயம் தான். அவங்க லாஸ்ட் டைம் கூட நான் ஒரு சேர்த்து விட்ட குழந்தையோட அம்மா சொன்னாங்க, நான் பண்ணதுலேயே ஒரு விஷயம் பெஸ்ட்டான விஷயம் வந்து குட்டி பாப்பா ஜோனில் வந்து என் பையனை சேர்த்து விட்டது. ஏன்னா அவ்வளோ பெஸ்ட்டான கோச்சிங் ப்ளஸ் க்ளீன்லைஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும். கிளாஸ் ரூமே சரி, மற்ற கிளாஸ்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மற்ற ஸ்கூலுக்குலாம் போனீங்கன்னா ஒரு மாதிரி டஞ்சன் அடைஞ்ச மாதிரி. பட் இது வந்து ரொம்ப நல்லா ஃப்ரீயாக குழந்தைங்க விளையாடுறதுக்கு கொள்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது குட்டி பாப்பா ஜோனில் வந்து மீனா மேம் லைக் வந்துட்டு ஒரு காடஸ் மதர் தான் சொல்லணும் குழந்தைங்களுக்கு. இன்னொரு அம்மா பிகாஸ் ஒரு 2.5 இயர்ஸில் நான் கொண்டு வந்து விட்டேன். ஒரு 6 இயர்ஸில் கூட்டு போகிறேன்றப்ப அந்த ஒரு 4 இயர்ஸில் வந்துட்டு அவங்க ஷி மேக் த பெஸ்ட். அந்த குழந்தைக்கு என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னமும் நான் ரெஃபர் பண்ணுவேன் நிறையா பேருக்கு. ஸோ குட்டி பாப்பா ஜோன் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஸ்கூல். பார்த்திங்கன்னா வந்து எந்த ரிலிஜனுக்கும் நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம எல்லாமே சமமாக நாங்கள் இது பண்ணுறோம். நாங்கள் பக்ரீது, ஹோலி, ரக்ஷா பந்தன், தீபாவளி, பொங்கல் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவோம். எங்கள் பசங்களுக்கு எல்லா ஃபெஸ்டிவலும் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம், எந்த ஃபெஸ்டிவலுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணுறோன்றது எங்கள் பசங்களுக்கு நல்லாவே தெரியும். பேரண்ட்ஸும் எங்ககிட்ட வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்க கிறிஸ்மஸ் வரப்போது, கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் இருக்குது. பசங்களுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பி. அவங்க டிஃப்ரெண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க, எந்தெந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு என்னென்ன ஃபுட்டு ஸ்பெஷாலிட்டி அது கூட நாங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஃபெஸ்டிவலுக்கும் நாங்கள் வந்து இப்போ பொங்கல்னால் பொங்கலுக்கு ஃபோட்டோ ஷூட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜல்லிக்கட்டு எல்லாம் வந்து ஒரு ஹட்டு மாதிரி போட்டு வெளியே வந்து ஒரு பொங்கப்பானை வச்சு பொங்கல் செய்கிறது. இப்போ கிறிஸ்மஸ்னால் சாண்டா கிளாஸ் வந்து சேரட்டில் ஓட்டுற மாதிரி பசங்க அதில் பின்னாடி போகிற மாதிரி. இப்போ ஓணம் வந்தால் போட் ரேஸ் ஓட்டி ஒரு ஃபோட்டோ ஷூட்டு. அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அந்தந்த ஊருக்கு ஏற்ற ஃபோட்டோ ஷூட் நாங்களே ரெடி பண்ணி பேரண்ட்ஸ்க்கு வந்து அப்லோட் பண்ணுவோம். பேரண்ட்ஸ் ஹாப்பியாக அவங்கவுங்க பசங்க தான் அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்க. அதே மாதிரி அந்தந்த ஃபெஸ்டிவலோடைய இம்பார்ட்டன்ட் டிஷ் என்ன பண்ணுவாங்களோ அது நாங்கள் வந்து பசங்களுக்கு வந்து அன்றைக்கி கிஃப்டாக கொடுத்து அனுப்புகிறோம். ஸோ பசங்களுக்கு வந்து என்ன ஃபெஸ்டிவல் எதுக்காக கொண்டாடுறோம், அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி, என்ன ஃபுட்டு பண்ணுவாங்கன்றது எல்லாமே எங்கள் ஸ்கூல் பசங்களுக்கு நல்லாவே தெரியும். எதிர்கால திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். நான் ப்ளே குரூப் ப்ரீகேஜி ஆரம்பிக்கும் போது பேரண்ட்ஸோட ரெக்வஸ்ட்னால தான் நான் எல்கேஜி யூகேஜி ஆரம்பித்தேன்.
அதே மாதிரி அவங்களோட ரெக்வஸ்ட்னால தான் நான் ஸ்டாண்டர்ட் 1 and 2 ஆரம்பித்தேன். ஆனால் ப்ரீ ஸ்கூல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லைசன்ஸ் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான். நான் 3rd மேலே போகணுன்னா நான் வந்து கிரவுண்டு இன்னும் நிறைய கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. எனக்கு வந்து ஆண்டவரோட ஆசீர்வாதம் இருந்து எனக்கு இடம் கிடைச்சி அது மாதிரி ஏதாவது கிடைச்சா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் வந்து ப்ரைமரி வரைக்கும் ஓப்பன் பண்ணுவேன். அதுதான் என்னோடய ஃப்யூச்சர் பிளான். என் பொண்ணு இங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, ஜெயேஷ் தியாஷினி. ஆக்சுவலாக அவளை வந்து நான் ப்ரீகேஜி நாங்கள் சேர்த்தவே கிடையாது. எல்கேஜி தான் இங்கே ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருந்தோம். ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால என்னால் அந்த டைம் ப்ரீகேஜி கொண்டு வர முடியல. நாங்கள் வேறு ஸ்கூலெல்லாம் போய் கேட்டிருந்தோம். எல்கேஜி வந்து இது மாதிரி இருக்குங்க, ஒரு 3 months லேட் ஆகும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஸோ டெலிவரியை முடிச்சதுக்கப்புறம் தான் வர முடியுன்ட்டு. ஸோ எந்த ஸ்கூல் கேட்டாலும் பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா ஸ்கிப் பண்ணாங்க. இல்லை உங்களுக்கு அந்த சிலபஸ் வந்து நீங்கள் 3 months வரல, குழந்தை வரல அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த போர்ஷன் போனது தான், நாங்கள் இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் நிறைய ஸ்கூலெல்லாம் கேட்டு பார்த்துட்டு தான் வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமாக தான் இங்கே வந்திருந்தோம். வந்தோடனே மேம் சொன்னாங்க பரவாயில்ல நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் மற்ற குழந்தைங்க என்ன ஈக்குவலாக அந்த குவார்ட்டர்லி போர்ஷனுக்கு அடுத்து வந்தாங்களோ அதே ஈக்குவலாக என் பொண்ணுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷலாக டீச்சர்ஸ் வச்சு அந்த போர்ஷனை மற்ற குழந்தைங்களும் சேர்ந்து காம்படிட்டிவாக படிக்கிற மாதிரி என் பொண்ணு தனியாக டீச்சர் வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ டிசம்பர் ஆஃப் இயர்லி எக்ஸாம் வைக்கும்போது பார்த்தோன்னா அதே கொஷின் பேப்பர் தான் என் பொண்ணுக்கும் கொடுத்துருந்தாங்க. அவள் ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லி வரையுமே படிக்கல. ஸோ அந்த போர்ஷனை எக்ஸ்ட்ரா எல்லாம் படிக்க வச்சு மற்ற குழந்தைங்களோடு சேர்த்து ஈக்குவலாக அந்த காம்படிட் பண்ணுற மாதிரி மேம் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்கூல் எங்களுக்கு வந்து பெஸ்ட்டு 100% எங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஸ்கூலு. என் பேர் தனலக்ஷ்மி. என் பையன் குருதீப் வந்து ஒரு 8 years பிஃபோர் இங்கே தான் படித்தான். நாங்கள் எல்கேஜி யூகேஜி இங்கே தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதேமாரி டேலண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா என் பசங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 பேர் இல்லை ஒரு 1000 பேர் இருந்தாலும் அந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் தைரியமாக பேசுவாங்க. என் பெரிய பையனுக்கும் சரி என் சின்ன பையனுக்கும் சரி அவன் ஸ்கூலில் என்ன படிச்சுட்டு வரானோ அதே தான் சூப்பராக பண்ணுவாங்க. எல்லா எக்ஸாம்ஸ்லையும் நல்ல மார்க் எடுத்து நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை இங்கேருந்து நல்லா கைட் பண்ணி தான் அவங்க சூப்பராக வெளியே அனுப்புவாங்க. இவங்க இங்கேருந்து வேறு எந்த ஸ்கூல் பண்ணாலும் ஈஸியாக எடுத்துப்பாங்க. கல்வியாளர்ன்ற முறையில் நான் என்ன கருத்து சொல்ல இருக்கிறேன்னா, படிப்பு மட்டும்தான். ஒரு குழந்தை படிக்கலைன்னா அம்மா அப்பா வந்து ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது, மற்ற குழந்தைங்க கூட அவங்க கம்பேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தன்மைன்ட்டு ஒன்று இருக்குது. அதை வந்து டீச்சரால் நல்ல ஒரு டீச்சரால் ஒரு குழந்தை எந்த அளவுக்கு வருவான், அவன் ஸ்போர்ட்ஸில் வருவானா, இல்லை ட்ராயிங்கில் வருவானா, ஆர்டிஸ்ட்டாக வருவானா, நல்ல ஆக்டராக வருவானா கண்டுபிடிக்கிற திறமை வந்து நல்ல ஒரு பெஸ்ட் டீச்சருக்கு கண்டிப்பாகவே இருக்குது. எந்த ஒரு காரணத்தினாலும் குழந்தைய வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது. இந்த குழந்தை இப்போ படிக்கலைன்னா கூட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த குழந்தை படிக்க தான் போகுது. இல்லையா அந்த குழந்தைக்கு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த ஃபீல்டில் அந்த குழந்தை எக்ஸல் ஆக தான் போகிறாங்க. ஸோ எந்த ஒரு குழந்தையும் ஆரம்பத்துலேயே நம்ம டீமோட்டிவேட் பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ணி கொண்டு வரணும். நான் சொல்லிட்டு இருந்தேன் டீச்சர்ஸ்க்கு தான் பொறுமை சகிப்புத்தன்மை வேணும் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் இந்த புதுயுகம் டிவி டீம் வந்து பசங்க கூட டீச்சர்ஸ் கூட அவங்களும் எவ்வளோ பொறுமையாக சகிப்பு தன்மையோட இந்த ஷூட் பண்ணாங்கன்றது எனக்கு வந்து ஆச்சரியத்தை ரொம்ப தந்தது. இதுக்காக நான் வந்து புதுயுகம் டிவிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.